إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ونبيه وحبيبه أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تبذر تبذيرا إن المبذرين كانوا إخوان الشياطين وكان الشيطان لربه كفورا وقال نبينا صلى الله عليه وسلم كلكم راع وكلكم مسؤول عن رعيته أو كما قال النبي صلى الله عليه وسلم فيا أيها المؤمنون الحاضرون أوصيكم ونفسي أولا بتقوى الله اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون இவ்வுலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். இவ்வுலகத்துக்கு உத்தம தூதராகவும் சன்மார்க்க போதகராகவும் வந்துதித்த எம்முயிரில மேலான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவட்டை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஉ தாபிஈன்கள் வல்லவர்கள் நல்லவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹும் அவனுடைய தூதரும் எங்களுடைய வாழ்க்கையில் எவைகளை எடுத்து நடக்கும்படி ஏவிருக்கிறார்களோ அவைகளை முழுமையாக எடுத்து வாழுமாறும் எவைகளை விட்டும் விலக்கி வாழுமாறு எச்சரிக்கை செய்திருக்கிறார்களோ அவைகளை முற்றுமுழுதாக விலக்கி வாழுமாறும் முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசீஹத் வசியத் உபதேசம் செய்து கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, இன்றைய ஹுத்பாவினுடைய தலைப்பாக பொறுப்புள்ள மனிதன் பொறுப்புள்ள சமூகம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்மாதிரியிலிருந்து என்ற தலைப்பில் தான் இன்றைய ஹுத்பா அமையிருக்கிறது. இதில் 3 விடயங்களை உள்ளடக்கியதாக, அதில் ஒன்று பொறுப்புணர்வு என்றால் என்ன என்ற விடயத்தையும், இரண்டாவதாக பொறுப்புணர்வை இல்லாமல் செய்யும் அடிப்படை காரணி வீண்விரயம் என்று சொல்லக்கூடிய விடயமும், மூன்றாவதாக தனிமனிதன் மற்றும் சமூக பொறுப்புணர்வை எவ்வாறு இஸ்லாம் நோக்குகிறது என்ற இந்த 3 விடயத்திலும் தான் இன்றைய ஹுத்பா அமையிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பொறுப்புணர்வை பற்றி நாங்கள் வரைவிலக்கணத்தை பார்க்கின்ற போது இஸ்லாம் அரபு மொழியில் பொறுப்புணர்ச்சிக்கு மஸ்ஊலியா என்று சொல்வார்கள். மஸ்ஊலியா என்று சொல்லக்கூடிய சொல் அரபு மொழியில் பயன்படுத்தப்படக்கூடியது. பொதுவாக முகமைத்துவம் நிர்வாகத்துறையில் இந்த பொறுப்புணர்வை 2 வகையில் பயன்படுத்துவார்கள். ஒன்று ரெஸ்பான்சிபிலிட்டி என்று சொல்வார்கள், இன்னும் ஒன்று அக்கௌண்டபிலிட்டி என்று சொல்வார்கள். ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டபிலிட்டி என்று சொல்லக்கூடிய இந்த 2 வாசகத்துக்கும் வெவ்வேறு அர்த்தம் இருக்கு. ஒன்று, இந்த பொறுப்புணர்வு ரெஸ்பான்சிபிலிட்டி என்று சொன்னால் ஒருவருக்கு பொறுப்பை கொடுக்கிறோம், ஒரு பொறுப்புதாரரை நியமிக்கிறோம், அவர் அந்த பொறுப்பை செய்வார். சில நேரங்களில் அந்த பொறுப்பில் அவர் கேலஸாக கவனஈனமாக இருந்து அதை செய்யாமல் விட்டுவிட்டு காரணமும் சொல்ல முடியும். இது ரெஸ்பான்சிபிலிட்டி என்று சொல்வார்கள். அக்கௌண்டபிலிட்டி என்று சொன்னால் பொறுப்பை கொடுத்தால் அந்த பொறுப்பு சரிவர பூரணமாகும் வரைக்கும் அதில் முழுமையாக கவனம் செலுத்தி அதை பரிபூரணமாக செய்துவிட்டுதான் அடுத்த நிமிடம் அவர் அடுத்த பொறுப்பை அவர் வகிப்பார். இந்த 2ஐயும் நாங்கள் அரச துறைகளில் பார்க்க முடியும், நிர்வாக துறைகளில் பார்க்க முடியும். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் இந்த 2ஐயும் ஒன்றாக சொல்கிறது. இஸ்லாம் பொறுப்புணர்வை, நீ பொறுப்பை எடுத்தால் முழுமை பெறும் வரைக்கும் நீ அந்த பொறுப்பை செய்து முடிக்க வேண்டும். அதில் எந்த காரணமும் சொல்ல முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், குல்லுக்கும் ராஇன் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யதிஹி. உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரர்கள்,
குல்லுக்கும் ராயின், உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரர்கள், வகுல்லுக்கும் மஸ்ஊலுன், உங்களுடைய பொறுப்பு பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். இந்த மஸ்ஊல் என்று சொல்லுவதுதான் விசாரிக்கப்படுவது. எங்களிடத்தில் ஒருவர் பொறுப்பை பற்றி கேட்டால் முழுமையாக நான் செய்துவிட்டேன் என்று சொல்லக்கூடிய வார்த்தை தான் இந்த மஸ்ஊல் என்று சொல்லக்கூடிய வார்த்தை. இந்த இரண்டையும் அல்லாஹ் இந்த இடத்தில் வலியுறுத்தி, குல்லுக்கும் ராயின், உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரர்கள், வகுல்லுக்கும் மஸ்ஊலுன், நீங்கள் ஒவ்வொருவரும் அந்த பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இது எப்படி பொறுப்புகள் அமையும் என்பதையும் ரசூலுல்லாஹ் முழுமையாக எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். இந்த உலகத்தில் இருக்கின்ற பெரும் ஆட்சியாளர் தொடக்கம் ஆக கீழ்மட்டத்தில் இருக்கின்ற அதிகாரிகள் வரைக்கும் சரியான முறையில் பொறுப்பை சீராக செய்ய வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் எங்களுக்கு குறிப்பிடுகிறது. முதலாவது சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், ஃபஇமாமு ராயின் வ மஸ்ஊலுன் அன் ரஇயதிஹி, ஒரு தலைமைத்துவத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு ஆட்சியாளராக இருக்கலாம், அவர் தன்னுடைய சமூகத்துக்கு செய்ய வேண்டிய உரிய முறையில் பொறுப்பை அவர் செய்துவிட்டே ஆக வேண்டும். அதே போல இதில் வரக்கூடிய கடைசி வசனத்தை பார்க்கின்ற போது வல் அபுது ராயின், இன்னும் ஒரு அறிவிப்பில் வல் ஹாதிமு ராயின் என்று வருகிறது. ஒரு அடிமை ஃபி மாலி சய்யிதிஹி வ மஸ்ஊலுன் அன் ரஇயதிஹி, ஒரு அடித்தளத்தில் இருக்கின்ற ஒரு சேவகர் இருக்கிறாரே, இவர் தனக்கு பொறுப்பான ஒருவருக்கு முழுமையாக சரியான முறையில் பொறுப்பை செய்து கொடுக்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஆட்சியில் இருந்து அடிமட்டம் வரைக்கும் பொறுப்பு சரியான முறையில் இடம்பெற வேண்டும் என்பதை இஸ்லாம் மிகவும் தெளிவாக, மிகவும் அச்சோட்டாக எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது. ஆகவே நாங்கள் எடுக்கின்ற பொறுப்பை யாராக இருந்தாலும் சரிவர நிறைவேற்ற வேண்டும் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. அதைத்தான் அந்த சமூகத்துக்கு ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்தார்கள். அதனால் தான் உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு முறை சொன்னார்கள், யூப்ரட்டிஸ் நதியில் ஒரு ஆடு சரிக்கு விழுந்தாலும் அதற்கும் நான் மறுமையில் வகை சொல்ல வேண்டும் என்ற அந்த பொறுப்புணர்வை உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் இந்த உலகத்துக்கு பறைசாட்டி விட்டு சென்றார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள், நாங்கள் என்ன பெரிய ஆட்சியில் இருந்தாலும், என்ன சிறிய ஒரு சேவை இருந்தாலும் அதை செவ்வனை நிறைவேற்ற வேண்டும் என்பதை இஸ்லாத்துடைய முக்கியமான கடமையாக இருக்கிறது. இதைத்தான் இஸ்லாம் சொல்லுகிறது. இரண்டாவது நாங்கள் பார்க்க முடியும், பொறுப்புணர்வை வீணாக்கும் காரணியாக வீண்விரயம் இருக்கிறது. கண்ணியமானவர்களே, இந்த வீண்விரயம் என்று சொல்லக்கூடிய ஒரு காரணி எங்களிடத்தில் வந்துவிட்டால் பொறுப்புணர்வு என்ற அந்த மிக பொக்கிஷமான அந்த உணர்வு எங்களுடைய உள்ளத்தை விட்டும் சென்றுவிடும் என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த வீண்விரயத்தை பற்றி சொல்லுகின்ற போது இமாம் ராக்கிப் என்று சொல்லக்கூடிய ஒரு இமாம் குறிப்பிடுகிறார், மனிதன் புரியும் அனைத்து காரியங்களிலும் எல்லை மீறுதலே வீண்விரயம் என்று சொல்கிறார். இதை பற்றி அல் குர்ஆன் இரண்டு வகையாக வீண்விரயத்தை எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது. அதில் ஒன்று அல் இஸ்ராஃப் என்று சொல்லக்கூடிய வார்த்தை, இன்னும் ஒன்று அத்தப்தீர் என்று சொல்லுகிறது. இஸ்ராஃப் என்று சொன்னால் வீண்விரயம் தனக்கு அவசியமான விடயங்களில் அளவுக்கு அதிகமாக செலவழிப்பது. உதாரணமாக, தான் உட்கொள்வது அவசியம், அணிவது அவசியம், தன்னுடைய கடமைகளை செய்வது அவசியம், இந்த அவசியத்தில் இதில் அளவுக்கு அதிகமாக மீறுதல். உதாரணமாக, உணவில் வீட்டில் உணவு இருக்கின்ற போது மேலதிகமாக இரவு நேரத்தில் தனக்கு பிடித்த உணவை வாங்கிவிட்டு வீட்டில் இருக்கின்ற உணவை வீண்விரயம் செய்வதுதான் இஸ்ராப் என்று சொல்வார்கள், வீண்விரயம் என்று சொல்வார்கள். தபதீர் என்று சொல்வது அவ்வாறல்ல. அல்லாஹ் அதை எப்படி விளங்கப்படுத்துகிறான் என்று சொன்னால், அவசியமற்ற விடயங்களில் எங்களுடைய பணத்தை செலவழிப்பது. உதாரணமாக, எனக்கு தேவையில்லாத ஒரு பொருள் வியாபாரத்துக்காக வேண்டி இருக்கிறது, உண்மையில் எனக்கு எந்த அவசியமும் இல்லை அதை வாங்குவதற்கு என்ற நிலையில் அதை வாங்கி நான் செலவழிப்பதையும் இஸ்லாம் வீண்விரயம் என்று சொல்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதை இரண்டையும் அல்லாஹ் எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறான். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் செய்கின்ற வீண்விரயம் எங்களுடைய பொறுப்புணர்வை இல்லாமல் ஆக்கிவிடும். என்னென்ன விடயங்களில் நாங்கள் வீண்விரயம் செய்கிறோம் கண்ணியமானவர்களே? நேரத்தில் வீண்விரயம் செய்கிறோம். நேர முகாமைத்துவத்தில் நாங்கள் சரியான முறையில் அதை திட்டமிட்டு அதை சரியான முறையில் பரிசீலித்து நாங்கள் அதை ஒழுங்குபடுத்துவது கிடையாது. உணவில் வீண்விரயம் செய்கிறோம். நாங்கள் உண்ணுகின்ற உணவை நாங்கள்
வீசக்கூடிய அமைப்பில் உணவில் வீண் விரயம் செய்கிறோம். அதே போல மின்சாரம் மற்றும் எரிபொருட்களில் வீண் விரயம் செய்கிறோம். எத்தனையோ காலையில் விடிந்தொழும்பினவுடன் வீதிகளில் எத்தனையோ மின் விளக்குகள் 8 மணி 9 மணி அளவில் வரைக்கும் மின் விளக்குகள் ஒளிந்து கொண்டே இருக்கிறது. யாருமே அதை பொருட்படுத்துவது கிடையாது. கண்ணியமானவர்களே, நாங்கள் செய்யக்கூடிய இந்த வீண் விரயம் எங்களுடைய உயிருக்கு சில நேரங்களில் ஒரு விபத்தை உண்டாக்கி ஒரு உயிருக்காக போராடி கொண்டிருக்கின்ற நேரத்தில் அங்கு வைத்தியர்கள் ஒன்று கூடி அவருடைய உயிரை பாதுகாப்பதற்காக வேண்டி பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்ற போது திடீரென்று அங்கிருந்து மின் நூக்கப்படுகின்ற போது, மின் அணைக்கப்படுகின்ற போதுதான் அந்த உயிர் எங்களுடைய வீண் விரயத்தின் மூலமாக போயிருக்கிறது என்ற அந்த உணர்வை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். மின்சாரத்தில் வீண் விரயம் செய்கிறோம். அதே போல ஆடை அணிகலன்களில் வீண் விரயம். எங்களுடைய ஆடை விடயத்தில் எங்களுக்கு தேவையான ஆடைகளை விட தேவையற்ற ஆடைகளை வீண் விரயம் அதிகமாக வாங்கிக் கொண்டு வீண் விரயம் செய்கிறோம். பணத்தில் வீண் விரயம் செய்கிறோம். அதே போல அறிவு மற்றும் திறன், நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ், எங்களுடைய அறிவு திறன்களில் வீண் விரயம் செய்கிறோம். எங்களிடத்தில் இருக்கின்ற அறிவை நாங்கள் மற்றவருக்கு கொடுப்பதில்லை. எங்களிடத்தில் இருக்கின்ற திறமைகளை மற்றவருக்கு காண்பிப்பதில்லை. இதை ஒழித்துக் கொண்டு நாங்கள் இருப்பதை இஸ்லாம் வீண் விரயமாகத்தான் பார்க்கிறது. அது மாத்திரமல்ல கண்ணியமானவர்களே, எங்களுடைய ஆரோக்கியத்தில் வீண் விரயம் செய்கிறோம். எங்களுடைய ஹெல்த்தில், எங்களுடைய ஆரோக்கியத்தில் வீண் விரயம் செய்கிறோம். சரியான உணவை உட்கொள்ளாமல் நாங்கள் பிழையான உணவை உட்கொண்டு விட்டு நோயை தேடிக்கொண்டிருக்கிறோம். நாங்கள் செய்த வீண் விரயம் தான் எங்களுக்கு நோயாக மாறி வருகிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதே போல வாய்ப்புகளை தவறு விடுவதில் வீண் விரயம். எங்களுக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகளை நாங்கள் சரியான முறையில் தவற விட்டுவிட்டு நாங்கள் கைதேசப்படுவது எங்களுடைய வீண் விரயமாக பார்க்கப்படுகிறது. பேச்சுக்களில் வீண் விரயம். எதை பேச வேண்டும், எதை பேசக்கூடாது, எதை பேசினால் எனக்கு பிரயோசனம் இருக்கும், எதை பேசுவதால் எனக்கு பிரயோசனம் இல்லை என்று பேச்சுக்களில் வீண் விரயம் நாங்கள் செய்கிறோம். அதே போல கண்ணியமானவர்களே, எங்களுடைய உணர்ச்சிகளில், எமோஷன்ஸ், எங்களுடைய உணர்ச்சிகளில் நாங்கள் வீண் விரயம் செய்கிறோம். எந்த இடத்தில் கோபப்படுவது, எந்த இடத்தில் கோபப்படாமல் நல்ல முறையில் நடந்து கொள்வது, இந்த அனைத்து விடயங்களையும் நாங்கள் வீண் விரயமாக பார்க்க வேண்டும். கண்ணியமானவர்களே, இந்த வீண் விரயம்தான் எங்களை பொறுப்புணர்வோடு செய்யாமல் எங்களை தடுக்கிறது. கண்ணியமானவர்களே, சரியான இடத்தில் சரியான முறையில் நாங்கள் நேரத்தை திட்டமிட்டால், ஒரு மாணவன் தன்னுடைய காலம் நேரத்தை சரியான முறையில் திட்டமிடுகின்ற போது, ஓ லெவல் ஏ லெவல் நேரங்களை சரியான முறையில் திட்டமிட்டு அந்த நேரத்தை பக்குவமாக திட்டமிட்டு படித்து அதை அவன் பிராக்டிக்கலாக நடைமுறைப்படுத்துகின்ற போது அவன் அந்த இலக்கை அடைந்து கொள்கிறான். நேரத்தில் வீண் விரயம் செய்தால் அந்த இலக்கை அடைய முடியாது. இப்படி ஒவ்வொரு விடயத்துக்கு நாங்கள் விளக்கம் கூற முடியும். கண்ணியமானவர்களே, எங்களுடைய ஒவ்வொரு நிமிடத்தையும் நாங்கள் வீண் விரயம் செய்வதன் மூலமாக எங்களுடைய உள்ளத்திலிருந்து பொறுப்புணர்வற்ற மனிதர்களாக இந்த உலகத்தை நாங்கள் சுற்றி கொண்டிருக்கிறோம் என்ற விடயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, ஆகவேதான் இவைகள் தனி மனித சமூக பொறுப்பிலிருந்து எம்மை அப்படியோ தூரமாக்குகிறது. நாங்கள் செய்கின்ற வீண் விரயம் எங்களை அப்படியோ விலக்கி வாழ வைக்கிறது. ஒரு பொறுப்பை தந்தால் செய்ய முடியாத நிலையில் இருக்கிறோம். நேர முகாமைத்துவம் இல்லாததனால், உடல் ஆரோக்கியம் இல்லாததனால், பொறுப்புணர்வோடு எடுக்கின்ற ஒரு பொறுப்பை ஆரோக்கியமின்மையால் நாங்கள் அப்படியோ தள்ளிவிட்டு செல்கிறோம். இப்படி ஒவ்வொன்றையும் நாங்கள் பார்க்கின்ற போது எப்படியோ எங்களுடைய பொறுப்புணர்வுக்கு தடையாக இந்த அனைத்து வீண் விரயங்களும் வந்து நிற்கும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மூன்றாவது விடயம்தான் தனி மனிதன் மற்றும் சமூக பொறுப்பை நாம் எவ்வாறு நோக்க வேண்டும். எங்களுடைய தனி மனித சமூக பொறுப்பை நாங்கள் எவ்வாறு இஸ்லாம் எங்களை நோக்க சொல்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்ன இந்த வார்த்தையை மீண்டும் சொல்லுகிறேன். குல்லுக்கும் ராஇன் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயதிஹி. அரபு மொழியில் 2 வார்த்தை இருக்கிறது. குல்லு என்ற வார்த்தை, ஜமீஉன் என்ற வார்த்தை. ஜமீ என்று சொன்னால் அனைத்து மனிதர்களையும் குறிக்கும். குல் என்று சொன்னால் ஒவ்வொரு மனிதனையும் தனித்தனியாக குறிக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், குல்லுக்கும் ராஇன், உங்களில் ஒவ்வொருவரும் தனித்தனியாக இருக்கின்ற ஒவ்வொருவரும் பொறுப்புதாரர்கள். யாரும் இந்த உலகத்தில் பிறந்து பொறுப்பற்றவர்களாக வாழ முடியாது. வகுல்லுக்கும் மஸ்ஊல், மறுமையில் தனித்தனியாக நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். அனைவர்களையும் கூட்டிவிட்டு பொதுவாக விசாரணை கிடையாது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயதிஹி, தனித்தனியாக எங்களுடைய பொறுப்பை பற்றி அல்லாஹ் விசாரிக்க இருக்கிறான். மிக கவனமாக இருக்க வேண்டும் கண்ணியமானவர்களே. ஆகவே இது ஒரு விடயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள முடியும்.
அதே போல பொறுப்புணர்வு எங்கு வர வேண்டும்? தனி மனிதன் தொடக்கம் சமூக மட்டம் வரைக்கும் பொறுப்புணர்வு வர வேண்டும் கண்ணியமானவர்களே. அதனால் தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இமாமுன் என்ற வார்த்தையை தலைமைத்துவத்தில் இருந்து வல் ஹாதிமு அடிமை ஒரு பணிவிடைக்காரன் என்று ரசூலுல்லாஹ் அந்த இடத்தில் பாவிக்கிறார்கள். பணிவிடை செய்யக்கூடிய ஒருவருக்கும் தனக்கு மேல் இருக்கின்ற பொறுப்பு அதிகாரிக்கு நான் பதில் கூற வேண்டும் என்ற பொறுப்புணர்வோடு நடக்க வேண்டும். ஆட்சியில் இருக்கின்ற அரசரும் தன்னுடைய சமூகத்துக்கு பொறுப்பு கூற வேண்டும் என்ற அந்த பொறுப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்ற அந்த உறுத்தலை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. அது மாத்திரமல்ல கண்ணியமானவர்களே, மூன்றாவது விடயம்தான் மிக முக்கியமான விடயம். இதில் 2 விடயங்கள். இந்த மஸ்ஊல் என்று சொல்லக்கூடிய பொறுப்புணர்வை எடுத்த ஒரு மனிதன் 2 விடயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். அதில் ஒன்று, அல்லாஹுக்கு நான் வகை சொல்ல வேண்டும் என்ற உணர்வு. 2வது, எனக்கு பொறுப்பு தந்தவருக்கு நான் வகை கூற வேண்டும் என்ற உணர்வு. முதலாவது அல்லாஹுக்கு வகை கூற வேண்டும் என்ற உணர்வு அவரிடத்தில் வர வேண்டும் கண்ணியமாகவே. ஒரு பொறுப்பை எடுத்துவிட்டால் அதை அல்லாஹுக்கு நான் வகை கூற வேண்டும். மறுமையில் எனக்கு விசாரிப்பான், மறுமையில் என்னிடத்தில் கேள்வி கேட்பான். மறுமையில் அதை நான் அந்த கேள்விக்கு விடை சொல்லாமல் மறுமையில் என்னுடைய 8 நகராது என்ற விடயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், லா தஸூலு கதம அப்தின், ஒரு அடியானுடைய 2 பாதங்களும் நகரவே நகராது என்று சொன்னார்கள். மறுமையில் ஒரு அடியானுடைய 2 பாதங்களும் அந்த இடத்தை விட்டு நகராது என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், மின் ஐந்தில்லாஹி ஹத்தா யுஸ்அலு அன் அர்பா, 4 கேள்விகள் கேட்கப்படும். இந்த 4 கேள்விகளுக்கும் சரியான முறையில் பதில் சொல்லாத வரைக்கும் அந்த அடியானுடைய பாதம் இன்னொரு இடத்துக்கு நகராது. சுவனம் செல்ல முடியாது, வேறு ஒன்றுக்கும் செல்ல முடியாது, அந்த இடத்தில் நின்று கொண்டே இருப்பான். இந்த 4 விடயத்தை நாங்கள் ஆராய்ந்து பார்த்தால் கண்ணியமானவர்களே, முதலாவது சொன்னார்கள், அன் உமுரிஹி, உன்னுடைய வயது, உன்னுடைய அந்த காலத்தை நீ எப்படி கழித்தாய்? வீண் விரயமாக கழித்தால் அது எங்களுக்கு பிரச்சனையாக அமையும். அதை திட்டமிட்டு பொறுப்புணர்வோடு கழித்திருந்தால் மறுமையில் வெற்றியாக அமையும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, வான் ஷபாபிஹி ஃபீமா அப்லா, ஒரு இளைஞன் அவனுடைய இளைஞர் அந்த பருவத்தை எப்படி கழித்தாய்? மறுமையில் அல்லாஹ் கேட்க இருக்கிறான். வான் மாலிஹி மின் ஐன இக்தஸப்த, எங்கே நீ சேமித்த அந்த சொத்துக்களை நீ எப்படி செலவழித்தாய்? அதை எப்படி நீ பெற்றுக்கொண்டாய்? அதை பொறுப்புணர்வுடன் நான் உனக்கு சொன்ன முறையில் ஜக்காத்து, சதக்காக்கள், தான தர்மங்களை செய்தீரா என்று மறுமையில் அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா கேட்க இருக்கிறான். அதே போல மாதா அமில ஃபீமா அலிம, நீ எதை இந்த உலகத்தில் கற்றாயோ அதை கொண்டு இந்த உலகத்தில் என்ன செய்தாய் என்று கேட்க இருக்கிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த அனைத்து கேள்விகளும் எங்களுடைய பொறுப்புணர்வோடு சுற்றி கொண்டே இருக்கிறது. எங்களுடைய கால நேரத்தை வீணடித்தால், எங்களுடைய கல்வி கற்றுகின்ற அந்த கற்றலை வீணடித்தால், எங்களுடைய வயோதிபத்தை வீணடித்தால், எங்களுடைய இளமையை வீணடித்தால், அந்த மறுமையில் கேட்கப்படுகின்ற கேள்விக்கு எங்களுடைய விடை எவ்வாறு அமையும் என்ற விடயத்தை நாங்கள் ஒரு தினம் சிந்தித்து பார்க்க வேண்டும் கண்ணியமானவர்களே. ஆகவேதான் ஒரு பொறுப்பை தந்தவர் மறுமையில் அல்லாஹுக்கு நான் பொறுப்பு கூற வேண்டும் என்ற அந்த உணர்வோடு அந்த பொறுப்பை எடுக்க வேண்டும். மறுமையில் இல்லை என்று சொன்னால் அவர் மாட்டிக்கொள்வார். மறுமை அவருடைய பாதங்கள் நகராது என்ற விடயத்தை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு விளங்கப்படுத்தினார்கள் கண்ணியமானவர்களே. அதே போல பொறுப்பு தந்தவருக்கு நாங்கள் வகை சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எங்களுக்கு ஒரு பொறுப்பை தந்தால், ஒரு சமூக பொறுப்பாக இருக்கலாம், ஒரு தனிமனித பொறுப்பாக இருக்கலாம், பொறுப்பை பற்றி தெளிவாக ரசூலுல்லாஹ் விளங்கப்படுத்துகிறார்கள். இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லோருக்கும் பொறுப்பு இருக்கிறது. ஒரு தலைவருக்கு பொறுப்பு இருக்கிறது, சமூகத்துக்கு பொறுப்பாளியாக இருப்பதற்கு. ஒரு வீட்டில் இருக்கின்ற ஆணுக்கு பொறுப்பு அந்த வீட்டில் இருக்கின்ற குடும்பத்துக்கு பொறுப்பாக இருப்பது. ஒரு நிறுவனத்தில் இருக்கின்ற அந்த தலைவர்களுக்கு பொறுப்பு அந்த நிறுவனத்தில் இருக்கின்ற அனைத்து வேலைகளையும் சரியாக கவனிப்பது. இப்படி கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு அடிமைக்கு தன்னுடைய எஜமானுக்கு பொறுப்பு கூறுவது. எல்லா விடயத்திலும் பொறுப்பு என்பது நாங்கள் அடுக்கிக் கொண்டே செல்லலாம். ஒரு தாய் தந்தையை பராமரிப்பதில் மகனுக்கு பொறுப்பு இருக்கிறது, மகனை பராமரிப்பதில் தான் தந்தைக்கு பொறுப்பு இருக்கிறது. இப்படி அனைத்திலும் பொறுப்பு இருக்கிறது கண்ணியமானவர்களே. பொறுப்பு என்பது இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சரியான முறையில் இந்த உலகத்தை
நாங்கள் திட்டமிட்டு மறுமைக்கான ஒரு சரியான பாதை அடைந்து கொள்வதற்கு, சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கு ஒரு வழியாக இந்த பொறுப்புணர்வு இருக்கிறது. ஆகவேதான் நாங்கள் இந்த பொறுப்புணர்வு மிக்க ஒரு நல்ல மனிதர்களாக, பொறுப்புணர்வு என்பதை அந்த பொறுப்பை எடுத்து இந்த உலகத்தில் சரிவர நிறைவேற்றக்கூடிய, அதை அல்லாஹ் எதிர்பார்க்கின்ற வகையில் நிறைவேற்றக்கூடிய வகையில் அந்த பொறுப்பை ஆக்குவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் எங்களுக்கு கிருபை செய்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு வழங்கப்பட்ட பொறுப்பை சரிவர செவ்வனை நிறைவேற்றக்கூடிய மனிதர்களாக எங்களை ஆக்கிறியா அல்லாஹ். நாங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரர்களாக இருக்கிறோம். யா அல்லாஹ் மறுமையில் எங்களுடைய பாதங்கள் சுவர்க்கத்தை நோக்கி நகர்வதற்கு எங்களுடைய பொறுப்பு தடையாக இருந்துவிடக் கூடாது. யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யாரெல்லாம் கபர்வாசிகளாக இருக்கிறார்களோ அவர்களுடைய கபரை விசாலமாக்குவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் எதையெல்லாம் கேட்டோமோ அனைத்தையும் கபூல் செய்வாயாக.